குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியில் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகளை நேயர்கள் முன் வச்சிருக்காங்க. அதை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் கிட்ட பகிர போறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 57,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபிகா சார். நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ முன்வைங்க சார். சார் கிட்ட ஐயா முன்வைங்க ஐயா. அடுத்து காமாட்சியை ஏதோ கலர் சாயம் பூசிக்கொண்டு உள்ள இதை தெரிவித்தால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும். என்னங்கடாது இந்தாங்க, எனக்கு அர்த்தம் புரியல. இது என்ன? இது இது இதே வச்சுக்கிறேன். காமாட்சி ஐயா ஏதோ கலர் சாயம் பூசிக்கொண்டு உள்ளார், இதை தெரிவித்தால் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். அவர் இப்போ 2 சொல்லலாம். ஒன்று, மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணாம நியாயமா பேசாம வீட்டுல இருந்து கிளம்பும் போது திமுக துண்டு எடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு தல்ல இருந்து கால் வரைக்கும் கழுத்துக்கு வேற ஒரு கலர்ல துண்டை போட்டுக்கிட்டு, ஓகேவா, உள்ள ரெட்டலை வச்ச பனியனை போட்டுக்கிட்டு, அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போவானா, வெளியில வெள்ளை கலர் சட்டையை போட்டுட்டு சொல்லிட்டேன், கிரீம் கலர் பேண்ட் விஜய் மாதிரி போட்டுக்கிட்டு மொத்த ஒரு மாதிரி கலவையா ஒரு சாயம் பூசிருக்கீங்க இல்லையா, மீசைக்கு ஒரு கிரீமை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கலவையா இருக்கீங்களா நீங்க. உங்க சாயத்துல எல்லாத்தையும் கலைச்சா நீங்க மொத்தத்துல எப்படி என்ன உருவமா நிப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. மனித உருவமா இருக்கு. அப்ப நீங்க இப்ப மனுஷ உருவமா இல்ல ஒத்துக்கிறீங்க? எப்படியோ ஒரு வழி போட்டு கரெக்டா வலைய போட்ட வலையில மீன் மாட்டிச்சு. சம மேட்ரு. அவதான் கழட்டிட்டா மனுஷனா இருப்பாரு. புரிஞ்சிச்சா? யாருப்பா இது? சரஸ்வதி முத்து ஐயன் மேடம். ஐயோ மேடம் பதில் சொல்லிட்டாரு. சிறப்பு. இந்தாங்க, நீங்களே இருங்க. நல்ல ஒரு கேள்விதான். ஆனா இது ஆபத்தா முடியுமான்னு தெரியல, பாப்போம். தர்ஷினி பிரியான்றவங்க, காமாட்சி ஐயா எப்பொழுது ஃபேன்ஸ் மீட் வைக்க போறீங்க? வைக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைக்கலாமா? நிறைய பேர் என்கிட்டயும் கேட்குறாங்க, கைபேசிலையும் கேட்குறாங்க. பட் எனக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கலையம்மா. என்ன விஜயா 7 ஸ்டார் ஹோட்டல்ல உயிரை பறி கொடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு அங்க வந்து கேதம் விசாரிக்கிறதுக்கு வர வைக்கிறாரு. மாசத்துக்கு 90 லட்சம் வாங்குறீங்க நீங்க? ஆமா, 90 லட்சம் வாங்கினாக்கா எங்களுக்கு வேற செலவே இல்ல. கையில கோல்டு வாட்ச் நீ விக்கிற விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கையில ஒவ்வொரு விரல ஒவ்வொரு பவுனு 3 பவுனு அருணாகோயில் கூட எடுத்து காமிச்சிருக்காருமா. தங்கத்துல தான் போட்டிருக்காரு, பிளாட்டினம் சொல்லியிருக்காரு. பாத்தியா? ஆகையினால தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காம வந்து இப்ப அவங்களுக்கெல்லாம் நான் அதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. ஒரு கூட்டத்தை கூட்டினோம்னா அவங்களுக்கு வந்து நம்மளை பார்க்க வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்கள திருப்தியா அனுப்பணும். நாங்க தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம அது கஷ்டமா அப்படி எல்லாம் நல்ல சாப்பாடு ஆமா ஆமா ஐயா. இப்ப அதனால முக்கியம் இருக்கு ஐயா. இருங்க, டவுட் முக்கியம். அது என்னன்னா, இப்போ திருப்தி நல்லா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொன்னீங்க இல்லையா, எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு நீங்க மனுஷனா நிக்கணும்ல, அது சிரமமான விஷயம். நீங்க அன்னைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா பொய்யா பேசுவீங்க. ஏன்னா ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏன் இப்போ திமுக இந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க ஃபேன்ஸ் உண்மையா பேச போறீங்க? ஆமா ஆமா ஆமாவா? அப்ப நீ கேமரா இருக்காது. நான் எப்பயுமே உண்மைதாயா பேசி தொலைகிறேன். ஏன் உமக்கு இப்ப நீங்க பேசுறதெல்லாம் உண்மை? நான் 100க்கு 100 நான் பேசுறது எல்லாம் உண்மை. அது ஐயா இந்த வீடியோ நீங்க சொல்ல ரொம்ப டேஞ்சர். இங்க பாருங்க, நிறைய உண்மையை சொல்லிடுறீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் கழிக்கனாதான் மனுஷனா இருப்பேன், எல்லா வேஸ்டையும் கழிக்கணும்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான். உண்மை என்னங்க உண்மை? நானே உண்மைதான். உண்மையினுடைய மறு உருவம் தான் நானு. உண்மை விரும்பி நீங்க? ஆமா, உண்மை விரும்பிதான். விரும்பி ஆமா. எடுங்க தயவு செஞ்சு. வேற ஏதாவது சொல்ற போறேன். ஃபேன்ஸ் மீட் அப்ப இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. கொஞ்சம் அந்த அக்காட்ட சொல்லுங்க. எந்த அக்காட்ட? கொஞ்சம் கேள்வி கேட்ட அக்காட்ட டேட் வந்து சொல்லுங்க. February 30மா? வெகு விரைவில் சொல்லுவோம். February 30 வச்சுக்கலாம். எவ்வளவு? February 30. February 30 எல்லாம் இல்ல, February 28 தானே. 30 அதான் வைக்க போறது இல்லையா?
அதெல்லாம் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டா வச்சிருவாங்க. பிப்ரவரி 30 இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னாச்சு? ஐயா சபரி காமாட்சி ஐயா மூர்த்தி அவர்களே போய் பாத்தீங்களா? அந்த ஸ்டோரி சொல்லலாம் நம்ம, ஏன்னா நானும் இன்னும் அதை பத்தி பேசல. அதாவது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை, நேற்றைய வெள்ளிக்கு அந்த வெள்ளிக்கிழமை அவரை வந்து மதுரை சென்னை கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய தடா கோர்ட்டில் போய் ஐயா வந்திருந்தாங்க, மூர்த்தி ஐயா. அவங்கள போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு, நானும் என்னோட துணைக்கு என்னுடைய தொந்தரவும் கூட தான் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் தான் போயிருந்தோம். 2 பேரும் போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தோம். 3 மணி நேரம் அங்கே தான் இருந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அவர் பழைய மூர்த்தியாக இல்லை. கொஞ்சம் என்ன இருந்தாலும் சிறைச்சாலைங்கிறது வந்து அந்த கடினமான உங்களால தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னால் தான் ஆகையினால எல்லாமே சரி பண்ணப்படும். இல்லை பார்த்தோம், உண்மைதான். இப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கே இருந்தோம். பார்க்கும்போது அவர் எப்போ நான் வெளில வருவீங்கன்னு கேட்கும்போது ஸ்டாலின் ஐயா தான் சொல்லணும் அப்படின்னாரு. அவரோட ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. அதை கேட்கும்போது ஓரளவுக்கு ஜெயிலில் இருக்கும்போது எப்படி இப்போ ஐயாலாம் ஜெயிலுக்கு போனாங்கன்னா A கிளாஸ் இருக்கும். ஏன்னா ஒரு திமுக சரியா உள்ள ஒரு எல்லா சகல வசதியும் இருக்கும். ஆமாம், ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு வசதி இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி ஓகே, சீக்கிரமாக வந்துடுவார் அவர். கண்டிப்பாக மிக விரைவில் வருவார். ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஐயா அது சொல்லிடலாமா? நீங்கள் கூட நிறைய வீடியோலாம் போட்டு என்னயா? இல்லை நானும் ஏர்போர்ட் மூர்த்தியும் கேள்வி பதில் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் இப்போ நம்ம செய்கிறோம். ஆமாம் நாங்கள் ஜோக் சப்பாட் விளையாட்டு சும்மா சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. காமாட்சி ஐயா பார்த்தோன்னே அவர் வெரி ஹாப்பி. ரொம்ப ஐயா வாங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எங்களுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அவரை போய் பார்த்ததுல. அடுத்து ஆட்டில் கொடியாட்டம் மறந்துடுறீங்களே, என்ன பண்றது? ரெட்டு இன்னைக்கு நிறைய ரெட்டு. இன்னைக்கு வருத்தமா இருக்குது. போன வாட்டி ஆனா என்ன தெரியுமா பண்ணாரு? அதாவது இவருக்கு சாதகமா இல்லாத கேள்வி உட்காந்து பச்சை ஆடிட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் ஃப்ராடு வேலை. யாசிம்னு ஒருத்தங்க, காமாட்சி அங்கிள் அவர்களே, வருங்காலத்தில் உதயநிதியின் வாரிசு இன்பநிதிக்கும் அடிமையாகவே இருப்பார்களா? திமுக கொத்தடிமைகள். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. இது சுதந்திர இந்தியா, இது சுதந்திர தமிழ்நாடு. ஆகினால அவங்கவுங்க பிரியப்பட்டு கட்சியில வந்து பயணிக்கிறவங்க வந்து அடிமைகளா? ஆமா, நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் நாங்க யாரையும் வச்சுக்கிடல. நாங்க அப்படியே சொல்ல வர என்ன சொல்ல வர அப்படின்னா, யாரும் அவங்க ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு அவங்க காலையில போய் உட்காந்து பிச்சை எடுக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் அது. அவங்க காலையில வந்து பிச்சை எடுக்கிற அவங்களா போய் எடுக்கிறது அது பிச்சை, கௌரவ பிச்சை. என்னத்த வேணாலும் சொல்லும் ஐயா. அடிச்சு தள்ளுது. யுவராஜ் யுவி ஒரு நாளைக்கு எத்தனை நான் சொன்னா, நான் இந்த கேள்வியெல்லாம் படிக்கவே இல்லை சத்தியமா. நான் என்ன சொன்னேன் உங்களை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை போய் பேசுவீங்க? இன்னைக்கு மொத்தம் 13,424 நினைக்கிறேன். இந்த கிளப்ல எல்லாம் போகும்போது, பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது ஹெட் கவுண்ட், கிளப் மட்டும் கிடையாது, ஹோட்டல்லாம் போகும்போது எவ்வளவு ஹெட் கவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாக் மாதிரி வச்சிருப்பாங்க, மிஷின், சின்ன கிளாக் மாதிரி ஹெட் கவுண்ட் கச்சக்கு அழுத்திட்டே இருப்பாங்க. சும்மா 4 பிளேட் கவுண்ட். அந்த மாதிரி ஐயா லெஃப்ட்ல ஒரு சின்ன கவுண்ட் மிஷின் வச்சுக்கிறாப்ல. எப்பெல்லாம் பொய் சொல்றாரோ அதை அப்படியே அழுத்திப்பாரு. இப்பதான் காமிச்சா 5 நிமிஷம் 10,466 பொய். இப்போ இதுக்கும் சொல்லுவாரு 67, 10,467. ஐயா ஸ்டார்ட். அதாவது அந்த தம்பி வந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததே இல்லை போல இருக்கு. வந்தா இப்படிதான் போய் பேசணும். பொது வாழ்க்கைக்கு வந்தா உண்மையும் பேசணும், பொய்யும் பேசணும். இல்ல அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எத்தனை பொய்? இல்ல அப்படி அதை நம்ம எடுத்துக்க கூடாது. எப்பவாவது உண்மையே பேசுவீங்கன்னு தான் கேக்குறாங்க. அதான் நீங்க பூராமே பொய்யா பேசுறீங்கன்றாங்க. நான் பேசுறதெல்லாம் உண்மைதாங்க, உண்மையை தவிர வேற இல்லை. 467 இங்க பாருங்க, நான் பேசுறது எல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. 469 நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் பேசுறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டேனே. பொய்யே தெரியாது எனக்கு. பொய்னா என்ன சொல்லுங்க, சொல்லி கொடுங்க, நான் சொல்றேன். பொய்னா என்ன? இருந்தாதான் உண்மைன்னு ஒண்ணு இருக்கும். அதான் என்ன உண்மைன்னு நான் பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். தெரியாதது நான் சொல்றது இல்லை, தெரிஞ்சதை பேசுறேன், அவ்வளவுதான்.
சரி, அதை நீங்க பொய்ன்னு எடுத்தாலும் சரி உண்மைன்னு எடுத்தாலும் அது உங்களுடைய கணிப்பை பொறுத்து. ஐயா நாங்க பொய்ன்னு எடுத்துக்கிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, அதான் சொல்லுவாங்க. எடுத்துக்கோ. ம். காசா பண்ணுமா எடுத்துக்கோ. சரி, இன்னும் ரொம்ப நாள் பிரச்சனை புரியாது. ஆவரேஜான ஒரு கேள்வி நினைக்கிறேன். அரவிந்த் ஒரு கேட்டிருக்காரு, ஐயா உங்க பசங்க உங்களை திட்ட மாட்டாங்களா? யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி பேசுவீங்களே ஐயா, ஏன் இப்படி பண்றீங்க? மானமே கப்பல் ஏறுது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? இப்படி பொய்யா பேசுறீங்களே, ஏன் இந்த மாதிரி வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயம் முன் வச்சு நான் தான் சொல்லிட்டேனே, உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேசுவது இல்லை. அவ்வளவுதான். வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். திவாகர்னு சொல்லிட்டு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு மனிதர், அவ்வளவுதான். அதை தாண்டி அதையும் தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, ஏதாவது கருத்து சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் கருத்து நீங்க சொல்ல சொல்லிதான் ஆகணும். நான் பெரிய கருத்து சொல்ற அளவுக்கு நான் பெரிய செலிபிரிட்டி. அவர் பிக் பாஸ் குள்ள வேற போயிருக்காரு ஐயா. ஏமா நான் என்ன செலிபிரிட்டியா? நான் அவரை பத்தி கருத்து சொல்ல? இன்னும் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி? நான் செலிபிரிட்டி இல்லைங்க. ஏங்க நம்மளா பெருசா நினைச்சிட்டா பெருசா? ஏங்க நீங்க எல்லாம் எவ்வளவு நீங்க வந்து வெளியில போகும்போது ஒரு அடிக்கு போது ஒரு அடி எடுத்து கூட 10 பேர் வர போட்டோ எடுத்துக்கு, அதுக்காக பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? அப்ப தெரியுதா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுகிறீங்கன்னு? சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. உங்களை பத்தி பெருமையா சொன்னாலும் ஒத்துக்க பண்றீங்க, இந்த மாசம் ஒத்துக்க பண்ணா நினைச்சுக்கிறீங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்னத்த பதில் சொல்றது? நீங்க செலிபிரிட்டி தான். நீங்க வந்து ஒரு யூடியூப்ல பேசி பேசி உங்களோட காமெடினால நீங்க பேசி மக்கள் ரசிக்கிறாங்க, நீங்க ஒரு செலிபிரிட்டி தான். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து திமுக இப்படி நீங்க முட்டு கொடுத்து பேசுறீங்களே, உங்க வீட்டுல திட்ட மாட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த தம்பிக்கு தெரியாதுல்ல எனக்கு வீடு எப்படி இருக்கு என்னன்னு தெரியாதுல்ல, அதெல்லாம் நான் வந்து ஊடகத்துல பேச இயலாதுல்ல. அதெல்லாம் திட்டுவாங்க, நம்ம எப்பவும் போல வெளியே இல்ல அதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம போயிடுவோம். பாருங்க, அது அவங்களுடைய சுதந்திரம். யாருடைய சுதந்திரத்திலையும் யாரும் தலையிடுறது இல்ல. என்னுடைய சுதந்திரத்துல என் பிள்ளைகள் தலையிடுறது இல்ல, அவங்க சுதந்திரத்துல நான் தலையிடுறது. சரி விட்டாங்க தனி தவிச்சு. ரைட், அவ்வளவுதான். அடுத்து மோகன் பிரவீன். ஐயோ கிரீன் ஐயா, உங்க காலேஜ் நேம் என்ன? மதுரையில. நானும் மதுரை தான். உங்க காலேஜ் நேமா இல்ல இவர் படிச்ச காலேஜ் நேமா? இவருடைய காலேஜ் நேம். இவரோட அந்த காலேஜ் ஐயா? மொரட்டு முட்டு பை திமுக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இல்ல அதாவது வந்து என்னன்னா, அந்த தம்பி என் காலேஜ் இருக்காரு. என் காலேஜ்னா நான் எங்க சமுதாயத்துக்கு நான் நாயுடு சங்க தலைவரா இருக்கேன். ஓ உண்மைதான். சங்க தலைவரா இருந்து அந்த காலேஜை உற்பத்தி பண்ணி கட்டி இன்றைக்கு 4000 ஸ்டூடெண்ட் படிக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம். காலேஜுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காரு. அதை எங்க கம்யூனிட்டி காலேஜ். அதுல இன்னைக்கு 4000 பேர் படிக்கிறாங்க. மன்னர் திருமலை நாயக்கர் காலேஜ், ஷார்ட் ஃபார்ம்ல வந்து MTN காலேஜ். MTN. நான் கூட பயந்துட்டேன் ஐயா. என்ன நீங்க ஏதாவது இந்த இன்ஸ்டிடியூட் மாதிரி நடத்துறீங்க, மொரட்டு முட்டு திமுக காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது நடத்துறீங்க? இல்ல இல்ல, அதுல ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு மொரட்டுத்தனமா எப்படி முட்டு கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு பண்றீங்க, நக்கலா ஏதாவது அட்மிஷன் வேணும்னா பசுமலைகிட்ட இருக்கு, அங்க போய் அந்த காலேஜ்ல. இல்ல உங்க பக்கம் வரமாட்டாரு, நல்ல புட்சாலி பையனா இருப்பாரு, நல்ல காலேஜ் அப்படி படிச்சு. சரி, தவறாக போய் அப்ளிகேஷன் போட்டு கூடாதுன்னு 4000 ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரே காலேஜ் சரி சரி காலேஜ் அப்படியே ஓவரா பீத்திக்காதீங்க. ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீக்கு என்னங்க இது எனக்கு புரியல. கொடுங்க, உங்களுக்கு என்னதான் புரியும்? திமுக நம்மளுக்கு தான் புரியும். சிவகாமி சுந்தரி மேடம். நவீன் சார், காமாட்சி சாருக்கு ஹீரோயின் யாரு பிலிம்ல? நீங்க ஏதோ படத்துல நடிக்கிறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? போன போஸ்ட் ஹீரோயின் இல்லையே. நான் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கமிட் ஆயிருக்கா, ஆனா ஹீரோ இல்ல. ஹீரோயின். ஏங்க ஹீரோயின் இப்ப எனக்கு அந்த படத்துல ஹீரோயின் யாரு என்னங்கறதெல்லாம் இருக்குதுங்க. அவங்க எல்லாம் வந்து மஞ்சு வாரியாருன்னு சொல்லி. இல்ல உங்களுக்கு கேட்டாங்க அவங்க.
உதைப்பாங்க. அந்த படத்தினுடைய ஹீரோய் வந்து மஞ்சு வாரியார் படத்தினுடைய ஹீரோயி. இல்ல உங்களுக்கு ஜோடி யாரு? எனக்கு ஜோடி வந்து என்ன ஏதாவது ஒரு பீஸா போன பல்பை கொண்டு அது ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ஐயா. அது என்ன கேட்க போனோம் ஃபியூஸா போன பல்பு ஃபியூஸா அப்படி அது அப்படின்னா அவுட் ஆகுது. அதாவது திரைப்படத்துல இருந்து வெளியிலேயே போயிருப்பாங்க. ஒரு அம்மா கேரக்டர் ஒரு அக்கா கேரக்டர் பண்றாங்க. அக்கா கேரக்டர் பண்ணவங்களா ஃபியூஸா போன பல்பு, அந்த ஃபியூஸா போன பல்பு உங்களுக்கு ஓகே. ஆமா சார் நயன்தாரா கூட அக்கா அதான் வந்தேன் அங்கதான் வரேன். ஏமா நயன்தாரா அந்த பொண்ணு எதுக்குமா பேசுற? சரி அப்ப கீர்த்தி சுரேஷன் பேசலாமா? இல்ல கீர்த்தி சுரேஷன் பேசலாமா? உங்களுக்கு பிடிச்ச பேசும்போது யார் பிடிக்கும்? எனக்கு கீர்த்தி சுரேஷும் பிடிக்கும், நயன்தாராவையும் பிடிக்கும். எனக்கு பெண்கள் என்று எழுதினாலே பிடிக்கும். பெண்கள் என்றாலே தெய்வத்துக்கு சமம். எனக்கு தெரியும் இவரு உருட்ட ஆரம்பிப்பாருன்னு தெரியும். இவரு இப்ப நான் எங்க அப்படியாவது கொண்டு போயிருவேன்னு சொல்லிட்டு பெண்கள் என்றால் தெய்வம், நான் அவளை மதிக்கிறேன், டெய்லி காலில் தொட்டு கும்பிட்டு தான் வருவேன். பெண்கள் 4 பெண்கள் வரும்போது வயசுல பெரியவங்களா பார்த்து தொட்டு கும்பிட்டு தான் வருவேன். எங்க அம்மா இருந்தா நான் தொட்டு கும்பிட்டு தான் வெளியில வருவேன். அம்மா தவறிட்டாங்க, அதனால தொட்டு கும்பிட்டு. உங்க பெண்கள் கதை தான் தெரியும் எங்களுக்கு. தெரியும்ல, அவங்க நீங்க பேசுற பேச்செல்லாம் இருக்குது. என்ன பத்து மட்டும் பேசுங்க. எங்க கட்சியில கட்சியின் சார்ந்து வரும்போது நீங்க அந்த பெண்களையும் முட்டு கொடுத்து பேசுவீங்களே, எவ்வளவு கேவலமா. அதெல்லாம் கடுப்பாயிடுவேன். காமெடி ஷோ அப்ப சீரியஸ் ஷோ ஆயிடும். ஐயோ என்ன ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு சிரிப்பு. காமாட்சி ஐயா வரும் 2020 தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவீர்களா? அப்படி போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டியிடுவீர்கள்? தயானந்தம் சொல்லிடலாமா தொகுதியா? அங்க ஜப்பான்ல இது இல்லையா? நம்மளுக்குலாம் இங்க தகுதியே கிடையாது. இவங்களுக்குலாம் இங்க போய் அசிங்கமா நின்னுட்டு அந்த ஜப்பான்ல அந்த தம்பி ஏதோ அர்த்தமா கேட்டிருக்காங்க. நம்ம அர்த்தமா போய் சொல்லிடலாம். ஜப்பான் கிடையாது, துபாயில தானே தம்பி. நான் ஸ்ரீலங்கால தமிழ்நாட்டுல முதலமைச்சர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தயவு செஞ்சு என்ன எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருங்க, தேவையெல்லாம் பேசுறேன்னு சொல்லிருக்கீங்க. விஜய் வந்து எந்த தொகுதியில நிக்கிறாரோ விஜயை எய்த்து போட்டி போடுறதுக்கு எனக்கு அந்த தொகுதியை சீட்டு எல்லா தொகுதியிலும் நிக்க முடியாது, சட்டம் இடம் கொடுக்காது. ஒரு தொகுதியில தான் நிக்க இயலும். அந்த ஒரு தொகுதியில 2 தொகுதி நிக்கலாம் மேக்சிமம். அந்த 2 தொகுதியில அவர் போட்டி போட்டா 2 தொகுதியில நானும் போட்டி போடுறேன். விஜய் அவர்களுக்கு போட்டி. உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமா, அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா, அது பாத்துருவோம், ஒத்த கை பாத்துருவோம். சரியா? ஆகையினால விஜய் ஏத்து தான் நிப்பேன். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் ஐயா. இந்த ஆட்சியில வந்து எது முடியுமோ முடியாதோ நம்ம என்ன வேணாலும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கலாம், எல்லாரும் கேட்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன ஐயா அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க, மெண்டல் மாதிரி பேசலாம் நம்ம. நான் என்ன சொன்னேன் ஐயா, பைத்தியமா பேசுனது பாருங்க. சிரிக்காதீங்க, சிரிக்க சொல்லித்தாங்க. அப்படியா? பிளாக் கிங் ரஞ்சினியா இருக்கு. காமாட்சி ஐயா நீங்கள் சிரித்தா பியூட்டிஃபுல்லா இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். இது இவங்களே கமெண்ட் யாரையோ போட வச்சு மானகட்ட சிரிப்பை பார்க்கணுன்றதுக்காக இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது செட்டிங் கேள்வி. இது இங்க பாருங்க, சிரி பியூட்டிஃபுல்லா சிரின்றாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். நான் வந்து அந்த மாதிரி சொல்லி எழுத சொல்ற நிலையில நான் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் கடந்து வந்தவன். என்னுடைய வயது என்னுடைய அனுபவம், ஓகே, உங்க வயது உங்களுடைய அனுபவம். அப்படி இருக்கும்போது நான் வந்து இதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டிய. அப்ப இது உண்மையான கேள்விதானா? உண்மையான கேள்வி. நேர்மை என்னமா உண்மையான கேள்வி தானே, அவங்க தானே எடுத்து எழுதியிருக்காங்க. கடவுளே ஐயா, சிரிச்சு தொலைங்க. சரிங்க சிரிக்கவா? கடவுளே கடவுளே, இந்த பக்கம் வாங்க ஐயா. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு, வாங்க. அதை நான் பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நீங்க கேட்காதீங்க, யாரும் உங்களை கேட்க சொன்ன பேசுவார். சரி, ஓகே ஐயா. பல்வேறு கேள்விகளை மக்கள் வந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இல்லையா, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஜோக்ஸ் அப்பார்ட், காமெடியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ நடந்துட்டு இருக்க அரசியல் சூழல் மக்களுக்காக சரியா, அந்த கொசு கொடுக்குற திட்டம் 4000 கோடி
10% தான் இருக்குன்னு சொன்னது போன வருஷம். இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பேச முடியுறேன். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் வச்சுருக்கீங்க? கொசு கொடுத்து முடிச்சிட்டிங்களா? எத்தனை வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க? அதுக்கெல்லாம் நாங்கள் ப்ளோயர் வச்சு மருந்து அடித்து கொசு கொலையெல்லாம் கொலை பண்ணிட்டோம். கவலைப்படாதீங்க. நிறைய கொசு சுற்றி இருக்குதே. சார் உங்களை அவங்க மாதிரி ஒரு கொசு. வெப்பன் கொடுத்துருக்காங்க தண்ணி எல்லாம் அகற்றுறதுக்கு. ஒரு வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேனர் கிழிஞ்சு போனது 4000 கோடி. ஆமா, அதை எடுத்து க்ளீன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அசிங்கமா இல்லையா? யாருக்கு அசிங்கம்? அசிங்கமான உங்களுக்கு எதுவுமே நான் இப்போ பேசுனது எப்போவுமே நான் உங்ககிட்ட பேசுறது திரு காமாட்சி நாயுடு ஐயாவை குறிப்பிட்டு பேசுறது கிடையாது. எங்க அரசை பத்தி தான் பேசுறீரு. எங்க அரசை பொறுத்த மட்டும் அசிங்கமா இல்லையா? அசிங்கம் என்ன? நாங்க நல்லதுதான். இப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும் இதுக்கு? என்ன அசிங்கத்தை பத்தி யார்கிட்ட பேசுற? நாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். என்னத்துக்கு என்ன மஸ்துக்கு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க? என்ன ஒரு முறத்தையும் கிழிஞ்சு போன பேனரையும் கொடுத்தா பின்ன என்ன பேசுவாங்க? எல்லாம் ஒழுக்கமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, இந்த கேள்விக்கு பதில் என்ன கேள்வி? சார் அங்கங்க பகுதிகளில் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு அதை தள்ளி இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், பேனர் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, அதை வச்சு அப்படியே தண்ணி எல்லாம் அப்புறம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? தண்ணி அதை இல்ல, வெளியே நீங்க கொடுத்த வெப்பன் அதுதானா அதை கிளியர் பண்றதுக்கு? இருமா, நீ இப்ப உங்க வீட்டுல தண்ணி வந்துச்சுன்னா நீ என்ன சார் இது பண்ணுவ? ரோட்ல அவ்வளவு தண்ணி. இருமா, எல்லா இடத்துலயும் அப்படி அவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதை தள்ளும் போது தண்ணி போகும். புரிஞ்சதா? அவங்க வீட்டுல தண்ணி இருந்தாலும் சரி, இல்ல கக்கூஸ்ல இருந்தாலும் சரி, அடைச்சுனாலும் நாங்க யாராவது மினிஸ்டர் தான் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம் அடப்ப. நீங்க எல்லாம் சொன்னீங்க, நாங்களா சொன்னோம்? சொல்லுவோம். சொன்னீங்களா இல்லையா? சோ ஆகையினால சொன்னாங்களா இல்லையா? சொன்னாரு. இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? என்ன சொன்னோம்? சொன்னேன். என்னங்க சொன்னோம்? இப்ப நான் சொன்னது என்னது? என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சுக்கிட்டா நான் யாரை கூப்பிடுவேன்னு சொன்னாரு. உங்க தானே சொன்னாரு. எங்காலும் சொன்னாருன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா ஏன் கடந்து போறீங்க? ஏங்க, மழை பெஞ்சா எங்கதான், எந்த நாட்டுலதான் எங்கதான் தண்ணி இருக்காது? மழை பெஞ்சா தண்ணி தான். மழை வருங்க. மழை பெஞ்சா மழை தண்ணி வரதாங்க செய்யும். அப்புறம் என்ன? அதை அகற்றுறதுக்கான விஷயங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு கேக்குறோம். எக்யூப்மெண்ட் என்ன கொடுத்தீங்க? எக்யூப்மெண்ட் என்ன கொடுப்பாங்க? என்ன எக்யூப்மெண்ட்மா இருக்கு? தண்ணி ஒரு இடத்துல ஒரு பள்ளத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை தள்ளி விடுறதுக்கு வேற என்ன எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க? அதுக்கு மோட்டார் பம்ப் செட் வைப்பாங்க. கொடுங்க. அது என்ன? அவ்வளவு தண்ணினா தண்ணி அதிகமா இருந்தா பம்ப் செட் வச்சு எடுப்பாங்க. அததான் எடுத்து அதுல கஷ்டப்பட்டு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க அத அரசாங்கம் நம்ம அதுதானே வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம். வேலைக்கு ஆள் வச்சிருக்கு. அது கான்ட்ராக்ட் நாங்க அதான் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அதுலயும் வந்து ஏமாத்தி துப்புரவு பணியாளர் ஏமாத்தி வேலை பண்ணோம் இல்லையா? அவங்க போறதுக்கு வக்கு கிடையாது. அப்படிதான் வேலை வாங்குவோம். எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்கல்ல முன்னாடி, அப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் மிஷினே கொடுக்காம கையில தான் வேலை வாங்குவோம். கொடுமை பண்ணுவோம் நாங்க. நீங்களா எங்களோட அடிமைகள் தானே. என்ன ஐயா கரெக்டா பேசுறீங்களா? ஏங்க வர வர ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி போகுது? அதான் நானும் கேக்குறேன். நேர்மையா பேசு. ஏன் வர வர இந்த மாதிரி ரொம்ப கேவலமா கெது மறந்துக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் கேவலமா இல்ல. வெறும் ஒரு தார்பாயும் 4 தோப்பத்தையும் கொடுத்தீங்க நம்ம 4000 கோடிக்கு. எது? என்னது? நான் தார்பாய் தொடப்போம் 4000 கோடி. அதாவது உங்களுக்கு இப்ப ஒரு மாதிரி இருக்குது. அது மூர்த்திக்கு துணைக்கு உங்களை கூப்பிடணும், அனுப்பணும். நான் சொன்னது உண்மையா இல்லையாங்க? மிரட்டுறாரு. இதே மாதிரி அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது? அதுக்கப்புறம் நல்ல புள்ள மாதிரி அங்க போய் நின்று பார்க்க வேண்டியது. அப்புறம் இங்கே வீடியோல வந்து நான் அரெஸ்ட் பண்ணவங்கள போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீங்க போனா நான் வந்து பார்க்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. அப்போ ஒருவேளை இவர் கைது செய்யப்பட்டா நீங்க தான் காரணம். கண்டிப்பா காரணம். அதுல என்ன டவுட்டே கிடையாது. இவரை கைது செஞ்சா நான் தான் காரணம். இந்த ஷார்ட் ஷீட்லாம் எழுதுவாங்க தெரியுமா? அடிச்சு சொல்லுவேன். எனக்கு ஃபுல் எல்லாமே இந்த ஸ்டூடியோ ஷூட் நான் பல வாரி சொல்லியிருக்கேன். என்கிட்ட ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி திமுகவை அடிக்க முழுக்க சொல்றது இவர் தான். இவர் ஸ்கிரிப்ட் பிரகாரம் நான் பேசுறேன். எல்லாருமே அதை பதிவு பண்றாங்க. பூரா அயோக்கியத்தனத்துல சொல்லுவான்ல, அந்த காலத்துல பார்க்கடல ஒரு மலையை கொண்டு பருவத்த மலைய வந்து கடையிறதுக்கு வந்து ஒரு பாம்பை கொண்டுட்டு வந்து புடிச்சு கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தம் எடுத்த அது விஷமா இருந்துச்சான். சிவன் சாப்பிட்டாராம், அது தொண்டையில சிக்கிக்கிடுச்சான், அந்த இடத்துல கருப்பா இருக்குன்னு ஒரு கதை விடுவானுங்க. அது மாதிரி இவரு அந்த கதை எழுதுனது திரு கருணாநிதி அவர்கள். அந்த அந்த கதையை காட்டிலும் இவரு விடுற கதை இருக்கு பாரு, பெரிய கதை. அந்த கதையை வந்து சரி ஒண்ணு பண்ணுவோமா இன்ட்ரெஸ்டிங்கா? ஐயா இப்போ வந்து நான் கதை விடுறேன்னு இவர் சொல்றாரு சரியா? நம்ம ஒரு போட்டி வச்சுப்போம். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே கமெண்ட்ல வந்து கதை, அதாவது உருட்டு நாயகன் யாரு, நவீனா காமாட்சியா? எவ்வளவு பேர் வீடியோ பார்த்தாலும் சரி,
உருட்டு நாயகன் யாருன்னு ஃபுல்லா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ நான் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை கமெண்ட் வந்ததுன்னு அம்மா நீ கவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி உருட்டு நாயகன் காமாட்சி இல்ல உருட்டு நாயகன் நவீன் போடுங்க, பாத்துருவோம். ஓகே, ஏங்க என்னதான் ஏற்கனவே உருட்டிட்டு தானே இருக்கானு, அப்புறம் என்ன பாத்தீங்களா மக்கள் கிட்ட சந்திக்கிற பயப்புறீங்க பாத்தீங்களா? பயப்பட இல்லைங்க, என்னத்தானே உருட்டுறாங்க, உருட்டட்டும். உங்களை உருட்டலங்க, உங்க பேச்சு உருட்டுன்றாங்க. இங்க பாருங்க எதை பத்தினாலும் இங்க பாருங்க உங்களை யாரு உருட்டலாம்? நான் எதுக்கும் உருட்டலாம் செய்றாங்களா உங்களை? நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இங்க பாருங்க எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அதுதாங்க நானும் சொல்றேன். நீங்க கவலைப்பட்டா ஏன் இப்படி பேச போறீங்க? நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே என்ன எல்லா சாயத்தையும் நான் எடுத்தா மனுஷனா நிப்பன்னு சொல்லிட்டீங்களே இந்த வீடியோல. ஆமா ஆமா. அப்படி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு தெரியுதா? தெரியுது. உங்களோட எல்லாம் உட்கார்ந்து பேசுறேன்னு தெரியுது. தெரியுதா? தெரியுது. கடைசியில பாத்தீங்களா? பார்த்தேன். திமுக எங்க நிப்பாட்டி இருக்கு. ஆமா, உங்களோட கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதாவது இந்த லெவலுக்கு நீங்க இறங்கி வேலை செய்றீங்க. பெரிய பெரிய ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சுமா இன்னைக்கு திமுக முட்டு கொடுத்து இங்க வந்து உட்காந்துட்டாரு. கடைசியா கீழே இறங்கிட்டீங்க. ஒரு பிரதமரா முதல்வரா பாத்துக்கலாம். இருங்க, அவரும் மனுஷன் தானே. கரெக்டான கட்சி யாரு? பிரதமரும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான். இதுல என்ன அப்படி கிடையாதுங்க. நான் உங்களை சொன்னேன், நீங்க அந்த லெவலுக்கு போயிருப்பீங்க. ஏன் கரெக்டான கட்சியில இல்ல நீங்க? ஏன் திமுக வந்து அழிஞ்சு போயிட்டீங்க? திமுகவுக்கு வந்து நான் அழியலங்க, அழிஞ்சு போய் தான். ஏன் அழிஞ்சு போய் இன்னும் திருந்த மாட்டீங்க? என்ன ஏன் இப்படி டெய்லி சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க? எப்படி பண்ணணும்? ஏன் இன்னுமே முட்டு கொடுத்து இன்னும் என்ன பண்ண போறீங்க? என்னதான் ஆக போறீங்க? இப்போ அடுத்த கட்டமா சைக்கிள்ல மைக் மாட்டுன்னு போக வேண்டியதுதான். அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். திமுக வெளில வரீங்களா மாட்டீங்களா? நான் இருக்கும் வரை திமுக தான். திமுக விட்டு வெளியில எல்லாம் வரையலாம். நான் சொல்றேன், ஒரு அக்கறையில சொல்றேன், வேணான்னு உங்களை கொள்ளதுக்கு நிப்பாட்டாங்க திமுக காரணங்க. தயவு செஞ்சு வெளில வாங்க, விஜய் கட்சிக்கு வாங்க, அதிமுக வாங்க. உங்க எப்படி உங்களை தூக்கி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. ஐயா யோசிக்கிறாரு, தெரியுதா? எப்பவுமே டக்குன்னு சொல்லுவாரு, இப்ப யோசிக்கிறாரு. சிறிது கால அவகாசம். அதாவது நான் என்ன சொல்ல முடியல. என்ன பேசுவீங்க? நான் இப்ப மௌனம். இப்ப வந்து அவரு நான் சொன்னதுல என்னால முடிஞ்சது. மக்களே எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணீங்க, சார் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா திமுக வெளில வாங்கன்னு. நான் இப்ப பேசுனதுல ஐயா உண்மையாவே யோசிங்களா இல்லையா? அப்படி இல்ல உங்களோட ஃபேஸ் காமிக்குது ஐயா. பாருங்க, இல்ல நீங்க வருத்தத்துல இருக்கீங்க. இங்க பாருங்க, முக்கியமான நபர்கள் வந்து என்ன வந்து தாவேகாவுக்கு கூப்பிட்டதெல்லாம் வாஸ்தவம். பாத்தீங்களா? பிரேக்கிங்கா சொல்லலாம். ஆனா இப்ப ஒரு மாதிரி நான் சொல்லும் போது அவரோட குழப்பம் தெரிஞ்சது அவர் மூஞ்சில. ஆனா நான் வந்து வர முடியாதுங்க. நான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில பெருசா கை வாங்கிட்டேன், கை விட்டு வாங்கிட்டேன். அதனால அந்த காசு திரும்ப கொடுக்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டு மாற மாட்டேங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் ஐயா. வாய்ப்பு இருந்தா யோசிங்க. சரி பாப்போம். அப்போ நீங்க தம்மையெல்லாம் வச்சிடலாம். அதாவது கட்சி மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்தா யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்களே தமிழக வெற்றி கழகம் அழைத்ததா ஒரு தகவல் காமாட்சி அவர்கள். உண்மைதானே? உண்மைதான். சூப்பர், செம கண்டென்ட். ஓகே, ரைட். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. அதற்கு ரொம்பவே நன்றி. நன்றி நன்றி நன்றி.